சார் சார் சென்னையில் வந்து வருஷம் வந்து சினிமாக்கு போகணும், மீடியாவுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து சென்னைக்கு வந்து வருஷம் வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஒருத்தனா தான் பார்த்தீங்கன்னா நான் 2017 வந்து நான் சென்னைக்கு வந்தேன். ஸோ சென்னைக்கு வரும்போது சென்னை பக்கத்தில் உள்ள கும்டிபுண்டியில் ஒரு கம்பெனியில் வந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சைடில் வந்து இந்த யூடியூப் வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுபோக பார்த்தீங்கன்னா நான் நிறையா இடங்களில் போய் ஆடிஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஆடிஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய சீரியல்ஸில் போய் வந்து ஆடிஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். மாடலிங் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி மீடியாக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஆசையிலேருந்து நிறைய இடங்களில் போய் ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபெயிலியர் தான். 2017, 18 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு. கிட்டத்தட்ட 19 வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் தான் வந்து உள்ளே வந்து விடுவாங்க. ஸோ நம்ம பெரிய பணக்காரன் ஒன்றும் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் எந்த சைடு போனாலுமே பெரிய அளவு எனக்கு வந்து ரீச் வந்து கிடைக்கல. ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் மிடில் கிளாஸ் இருக்கிறதுனால என்னால் முழுசாக வந்து மீடியாவில் வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ண முடியல என்னால். அதனால் என்ன பண்ண